அல்லாஹ் தஆலாவுக்கு உருவம் கற்பிப்பது, அல்லாஹ் தஆலா அங்கிருக்கிறான் இங்கிருக்கிறான் என்று ஒரு திசையை அல்லாஹ் தஆலாவுக்கு நிர்ணயிப்பது எவ்வளவு பயங்கரமானது பாரதூரமானது என்பதை இமாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தீர்ப்பு தெளிவுபடுத்துகிறது. இப்னு ருஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிஃபாயத்துன் நபி என்ற கிதாபிலே இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த தீர்ப்பை பதிவு செய்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், ஒரு காஃபிருக்கு பின்னாடி இருந்து தொழுகை நிறைவேற மாட்டான். ஏனெனில் அவன் தொழக்கூடியது அது தொழுகையே அல்ல. இந்த சட்டம் காஃபிருக்கு மாத்திரமல்ல, இஸ்லாத்தில் அனைவராலும் இஜ்மாவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மஅலூமு மினத்தீன் பில் தரூரா, மார்க்கத்தில் அனைவராலும் அறியப்பட்ட ஒரு விடயத்தை கிப்லாவை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரே கிப்லாவில் பார்த்து தொழக்கூடியவராக இருந்தாலும் இது போன்ற விடயங்களை யாராவது நிராகரித்தால் அவனுக்கும் இதே தீர்ப்பு தான், அவனுக்கு பின்னால் இருந்தும் தொழக்கூடாது. அதற்கு இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு கூறிய உதாரணம் தான் மிகவும் முக்கியமானது. அதிலே ஒரு உதாரணத்தை கூறினார்கள், யார் குர்ஆன் மஹ்லூக் படைக்கப்பட்டது என்று கூறுகிறானோ இவனுக்கு பின்னால் இருந்தும் தொழக்கூடாது. அல்லது ஒரு விடயம் நடைபெற்றதற்கு பின்னாலேயே அல்லாஹ் அது சம்பந்தமாக அறிகிறானே தவிர நடைபெறுவதற்கு முன்னால் அது பற்றிய அறிவு அல்லாஹ்வுக்கு இல்லை என்று யாராவது கூறினால் அவனுக்கு பின்னால் இருந்தும் தொழக்கூடாது, அவனும் காஃபிர் என்ற ஹுக்மை இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு தெளிவுபடுத்தினார்கள். இதே போன்று யார் அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது அமர்ந்திருக்கிறான் என்று கூறுகிறானோ இவனுக்கு பின்னால் இருந்தும் தொழக்கூடாது, அவனும் காஃபிர் என்ற ஹுக்மை இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு தெளிவுபடுத்தினார்கள். இமாமுனா சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் தனது அல் அஷ்பாஹு வன் நதாயிர் என்ற கிதாபிலே குறிப்பிடும் பொழுது இமாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தீர்ப்புதான் அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பிப்பவன் காஃபிர் என்பதை தெளிவுபடுத்தினார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா வெறுமனே சர்வசாதாரணமாக அர்ஷிலே இருக்கிறான், அர்ஷிலே அமர்ந்திருக்கிறான், இது போன்ற வார்த்தைகள் ஒருவரை இஸ்லாத்தை விட்டுமே வெளிப்படுத்தக்கூடிய பாரதூரமான வார்த்தைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.